தமிழ்நாட்டு ஆளுநரை கண்டித்து உதகையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம். வில்லியம், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக ஆளுநர் பொறுப்பேற்றது முதல் துணைவேந்தர்கள் மாநாட்டை உதகையில் ஆளுநர் தலைமையில் நடத்தி வருகிறார். 4ஆம் ஆண்டிற்கான மாநாடு தமிழக உதகை ஆளுநர் மாளிகையில் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. இந்த மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் துவக்கி வைக்க உள்ளார். நீதிமன்றத்தில் ஆளுநரின் துணைவேந்தர்களின் நியமனம் மற்றும் நீக்கம் உள்ளிட்ட 10 மசோதாக்களுக்கு தமிழக அரசுக்கு சாதகமான தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வழங்கியது. இதையும் மதிக்காமல் ஆளுநர் துணைவேந்தர்கள் மாநாட்டை உதகையில் நடத்தி வருகிறார் என்று பல்வேறு கட்சியினர் இதற்கு கண்டனம் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் மாநாடு துவங்கும் இன்று திராவிட தமிழர் கட்சி சார்பில் ராஜ்பவனை முற்றுகையிடும் போராட்டம் அறிவிக்கப்பட்டு அதன்படி தற்பொழுது உதகை காவியா சந்திப்பில் இந்த முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மாநில தலைவர் பொன்முனி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். தொடர்ந்து அனுமதி மறுத்த நிலையில் ராஜ்பவனை நோக்கி செல்ல முயன்றவர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி வில்லியம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.